வரைக்கும் இது ஒரு போராட்டமாக தான் போயிட்டு இருக்கு. இதுக்காக தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கர்நாடகா மக்களும் பந்தில் இறங்கி இருக்கிறாங்க. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 68.40% வந்து கன்னடா பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. 18.70% வந்து மராத்தி பேசுறவங்க இருக்கிறாங்க. 9.79% வந்து உருது பேசுறவங்க இருக்கிறாங்க. இது கர்நாடகா மாவட்டத்தில், சரிங்களா? மெஜாரிட்டியா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் கர்நாடகாவில் நிறைய பேர் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் தமிழ் பேசக்கூடியவங்க கர்நாடகாவில் இருந்துட்டு இருக்கிறாங்க. கன்னடா படிச்சு கன்னடா கத்துக்கிட்டு தமிழ்நாட்டிலேயே ஆகட்டும், தமிழ்நாட்டிலேருந்து போய் கர்நாடகாவில் குடிபெயர்ந்தவங்க இன்னைக்கு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கன்னடா எழுத வரும், கன்னடா படிக்க வரும். ஸோ எங்க கன்னடா பேசணும், எங்க கன்னடா பேசக்கூடாதுன்னு தமிழ் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு கர்நாடகாவில். ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணன் தம்பியா பழக ஆரம்பிச்சிட்டோம் இந்த காலகட்டத்தில்.